Book Readers Hub YouTube channel. The Book of Secrets ஓஷோ அவரோட ஸ்பீச்சில் இருந்து டிரைவ் பண்ண புக் இது. 112 மெத்தட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். ஸோ இந்த 112 டெக்னிக்ஸ் பற்றி இந்த புக்கில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் மாதிரி மட்டும் புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணாமல் அவரோட ஸ்பீச்சில் இருந்து எடுத்தனால அந்த மொமெண்ட்டில் அவர் என்ன பேசினார், அந்த மொமெண்ட்டில் அவர் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சாரோ அந்த ட்ரூத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ நார்மலாக ஒரு புக் எழுதுகிறோம் அப்படின்றது நம்ம நினச்சதை எழுதலாம், திடீர்னு நமக்கு தேவையில்லைன்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஸ்பீச் நம்ம பேசுறது ஒன்ஸ் நம்ம பேசிட்டோன்னா அதை எரேஸ் பண்ண முடியாது. ரைட்டோ தப்போ அதை தான் எல்லாருமே பார்ப்பாங்க, அதை வச்சு தான் எல்லோரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஓப்பன் அப்பாக இருக்கும் இந்த புக்கில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே. நேற்று சில்ட்ரன்லாம் எப்படி ரொம்ப டோட்டலாக லிவ் பண்ணுறாங்கன்றத ஃபைனலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த லைன்லேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். We all were children. Why is it that as we grow our breathing becomes shallow? It never goes to the abdomen. It never touches the navel. If it could go down more and more, it would become less and less shallow. But it just touches the chest and goes out. It never goes to the center. You are afraid of the center, because if you go to the center, you will become total. If you want to be fragmentary, this is the mechanism to be fragmentary. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம மூச்சு நம்ம ப்ரீத் பண்ணுறது நம்ம ரொம்ப ஷாலோவாக தான் பண்ணுறோம். நம்ம பண்ணுற ப்ரீத் நம்மளோட செஸ்ட் வரைக்கும் மட்டும்தான் ரீச் ஆகுது. பட் நார்மலாக நம்மளோட சென்டர் வந்து நம்மளோட நேவலில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. பட் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கிறது நம்மளோட சென்டர் ஆஃப் பாடி நம்மளோட மைண்டு தான். பட் ஆக்சுவலாக நம்மளோட சென்டர் ஆஃப் பாடி இஸ் அவர் நேவல், நம்மளோட தொப்புளுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு டீப் பிரெத் எடுக்கிறோம், நம்ம மூச்சுலேயே ரொம்பவும் கவனமாக முழுமையாக வந்து மூச்சு விடுறோம், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்ஹலேஷன் எடுக்கிறோம் அப்படின்றது நம்மளோட அப்டமன் ரைஸ் ஆகிறத பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த பிரெத் நம்மளோட அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்குமே போய் டச் பண்ணிட்டு வருது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு மூச்சையும் ஆழ்ந்து முழுமையாக விடும்போது நம்ம முழுமையாக இந்த நொடியிலே வாழ்கிறோம். எந்த ஒரு எண்ணமோ ஒரு செயல் பற்றியோ நம்ம வந்து நினைக்கிறதில்ல. ஸோ இதுதான் ஒரு ட்ரூ ரிலீஜியன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஓஷோ மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம வந்து அந்த சென்டர் வரைக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சென்டர் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம முழுமையாகிடுவோம். முழுமையாக இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை, எல்லாருமே ஒரு பகுதியாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. You love if you breathe from the center. You will flow in it totally. You are afraid to be so vulnerable, so open to someone, to anyone. You may call him your lover, you may call her your beloved, but you are afraid. The other is there. If you are totally vulnerable, open, you do not know what is going to happen. Then you are completely in another sense. You are afraid to be so completely given to someone. You cannot breathe. You cannot take a deep breath. You cannot relax your breathing so that it goes to the center.
Because the moment breathing goes to the center, your act becomes total. நம்ம முழுமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவும் பயப்படுறோம். இந்த முழுமை தன்மையே நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டி வகுத்து கொடுக்கும். அந்த குவாலிட்டி மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளை முற்றிலும் வேறுபட்டதாக காமிக்கும். ஆனால் அந்த மாதிரி வேறுபட்டதாக மக்கள் யாரும் இருக்க விரும்புறதில்ல. எல்லாரும் இன்னொருத்தரை போல் இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஈவன் அவங்க லவ்வர்கிட்ட கூட அவங்க இந்த முழுமைத்தன்மையை காமிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. Because you are afraid of being total, you breathe shallowly. You breathe just at the minimum, not at the maximum. That is why life seems so lifeless. If you are breathing at the minimum, life will become lifeless. You are living at the minimum, not at the maximum. You can live at the maximum. The life is an overflowing. But then there will be difficulty. You cannot be a husband. You cannot be a wife. If life is overflowing, everything will become difficult. நம்ம முழுமையாக நம்மளோட மூச்சில் கவனம் செலுத்தி இந்த நொடி பொழுதிலே நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், வாழ்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பை முழுமையாக இந்த நொடியிலே லிவ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம ஷாலோவாக ப்ரீத் பண்ணுறனால நம்ம லைஃபோட மினிமம் மட்டும்தான் லிவ் பண்ணுறோம். அதனால தான் இந்த வாழ்க்கையை ஒரு வெறுப்பாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒன்ஸ் நம்மளோட மூச்சை மாற்றினா அந்த அடுத்த சில நாட்கள் இல்லை சில நொடிகளில் எப்போ உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுதோ, we will be overflowing with energy. அவ்வளவும் ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்மளால் உணர முடியும். ஆனால் அது ரொம்ப ஈஸியான விஷயன்றது கிடையாது. ஒன்ஸ் இந்த மாதிரியான விஷயம் நமக்குள்ளே ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, யூ கேனாட் பி a husband, யூ கேனாட் பி a wife. நம்மளால் சிம்பிளாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே போய் இருக்க முடியாது. ஹஸ்பண்ட் அப்படின்னு வரும்போது உங்களோட மனைவியோ சரி, உங்களோட குழந்தையோ, உங்களோட பேரண்ட்ஸோ, இந்த சொசைட்டியோ, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பாளராக இருந்தே ஆகணும். இந்த பொறுப்பில் இருந்து நீங்கள் துறந்து உங்களுக்கு மட்டுமே பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு நொடி, இந்த ஒரு நிலைமை. அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பொறுப்பாளராக இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் மேலே பழி சுமத்த ஆரம்பிச்சிடுவாங்க, உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் வாழ்க்கைக்கு முழுமையாக இருக்கணும்னு நினச்சி வரீங்க அப்படின்றது, இது உங்களுக்கு மிகப்பெரிய, நீங்கள் வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புது பக்கத்தை இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவங்கள மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இந்த நொடி பொழுதுலேயே முழுமையாக லைஃப்பை லிவ் பண்ணிகிட்ருப்பீங்க. If life is overflowing, love will be overflowing. Then you cannot stick to one. Then you will be flowing all over. All dimensions will be filled by you. And then the mind feels danger. So it is better not to be alive.
The more you are dead, the more you are secure. The more you are dead, the more everything is in control. You can control, then you remain the master. You feel that you are the master because you can control. You can control your anger, you can control your love, you can control everything, but this controlling is possible only at the minimum level of your energy. ஒன்ஸ் நம்ம லைஃப்பை முழுமையாக வாழ ஆரம்பிச்சிட்டோம், நம்மளோட